ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பழைய சாதத்தை வச்சு ஒரு தாளிப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் வந்துட்டு பழைய சாதம் தான் மத்தியானம் வடித்த சாதத்தில் தாளிச்சிருப்பீங்க. இப்படி பழைய கஞ்சியில் தாளித்து இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதுக்கு ஒரு தனி சுவை இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சாதம் தாளிக்கிறதுக்கு அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது நேற்று வடித்த சாதம். ஸோ இதை அப்படி பிழிஞ்சு உங்களுக்கு எவ்வளோ தாளிக்கிறதுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்டோரி என்னென்னா, எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் பூ வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது சில நேரத்தில் சாதம் நிறைய வடிச்சிடுவாங்க. அப்போல்லாம் முன்னாடிலாம் சாதம் தான் 3 வேளைக்கும் இருக்கும். ஸோ அப்படி வடிக்கும் போது மீந்த சாதம் இருக்கும். ஸோ பழைய சாதமாக பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேணாமே அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா இதை புளிஞ்சு வச்சு தாளித்து கொடுப்பாங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடி இதை செஞ்சு தர சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அது நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ எடுத்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு இவ்வளோ தான் தேவையானது. எண்ணெய் வச்சுக்கோங்க. இது தயிர் ஊற்றியும் செய்யலாம், தயிர் இல்லாமையும் செய்யலாம். நீங்கள் எப்படி செஞ்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சாதத்தை இப்போ நம்ம பிழிஞ்சாச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாவும் 3 பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி, சின்ன வெங்காயம் வதங்கட்டும், நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயம் தான் போடணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அதெல்லாம் உதிராக வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பழைய கஞ்சியிலேருந்து புளிஞ்சு எடுத்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு அவசியம் இல்லை. சாதம் நல்லா ஓரளவுக்கு சூடு ஏறி வந்தாலே போதும். நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு நல்லா தளத்தளம் லூஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் தயிர் அதில் ஊற்றிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் இல்லாமையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 விதமாகவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் நல்லா அந்த சூட்டுக்கு ஒட்டி வரும். ஒட்டி வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் அந்த மழை நேரத்துலலாம் கூட எங்கள் அம்மா பழைய சாதம் இருந்ததுன்னா கஞ்சியாக கொடுக்க வேணாமேன்னு சொல்லிவிட்டு சாதமாக தாளித்து கொடுப்பாங்க. நாங்கள் எப்படி விரும்பி சாப்பிட்டோமோ அதே போல் என் பசங்களும் இப்போ ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது வெயில் நேரம் தான், தாராளமாக நீங்கள் கஞ்சியாகவும் கொடுங்க. இப்படியும் ஒரு சேஞ்சுக்கு மாற்றி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா ஒட்டி வந்துருச்சு. நல்லா சூடேறிடுச்சு. இப்போது நான் அதில் ஒரு கப் தயிர் சேர்க்க போகிறேன். ஒரு 2 தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட சைட் டிஷ் இல்லாமையும் சாப்பிட்லாம். உங்களுக்கு சைட் டிஷ் வேணுன்னா ஒரு பொட்டுக்கடலை துவையலோ, ஒரு தக்காளி தொக்கோ, எதுவோ ஒரு காய்கறி பொரியல், பாவக்காய். இப்போ சூப்பரான பழைய கஞ்சியிலேருந்து செஞ்ச தாளித்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹரிதேவ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.